என் பேர் ஈனமுத்து. ஈனமுத்து, பெருமாள் பெருமை ஈனமுத்து. எங்கள் அப்பா தான் தலையறி வேலை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு நான் பார்க்கும்போது 15 வயசு வரைக்கும் கொடையெல்லாம் கொடுத்துக்கிட்டு நாங்களே அங்கேருந்து சாமி கும்பிட்டு கொடையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு சின்ன பிரச்சனைனால அது கோயில் கூடாமல் இருந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் கும்பிட போகிறோம்னாக்க சரின்னு நாங்கள் இதை வச்சு பண்ணி அதுக்கு பிறகு நாங்களும் ஆட்கள் பெரிய ஆட்களும் ஒரு மாதிரியாக போயிட்டாங்க. அதுக்கு நாங்கள் சின்ன ஆட்களை சேர்ந்து இப்போ எல்லா ஆளுக்கும் சேர்ந்து நாங்கள் இது நாங்களே இப்போ பெருமை இது எடுத்து கொடை நடத்தி நாங்கள் இப்போ 3 வருஷமும் நாங்கள் சிவஜோதியாக கொடை நடத்துவோம். இந்த அம்மன் 2 அம்மன் இருக்குது. ஒன்று மேலுபுறம் இருக்கிறது புத்தாச்செல்லி அம்மன், கீழுபுறம் இருக்கிறது சந்தன மாரியம்மன். சந்தன மாரியம்மனுக்கு ஒரு கோயிலில் தலைவாசலில் தான் புத்தாச்செல்லி அம்மன் இருந்தது. சென்னையில் இருக்கிற வழியில் சந்தன மாரியம்மன் இருந்தது. முருகசாமி அதுக்கு அந்த படத்தில் வெளிப்படத்தில் கூட போட்டு நாங்கள் சாமி கும்பிடுவோம். அது மாதிரி அந்த கோயிலுக்கு நல்ல என்னென்ன உத்தரவு அதெல்லாம் நாங்கள் நல்ல எல்லா மக்களும் சேர்ந்து நல்ல செய்வோம். நல்ல செகஜோதியாக நல்ல ரொம்ப எங்களுக்கு ஒரு விவசாயமோ மற்ற எது எல்லாமே நல்ல எங்களுக்கு விளைஞ்சிது. நல்ல நாங்கள் கூலியோடு தான் பார்த்து அந்த கோயிலையே கும்பிட்டுக்கிட்டு வந்தோம். பண்ணை ஆளுக்கு 2, 3, 4 பண்ணை ஆளுக்கு தான் எல்லா இதுக்குமே ரூபா போட்டு எங்களை செலவழிப்பாங்க. நாங்கள் அவங்க சொன்ன வீடு கட்டிட்டு கோயிலுக்கு நல்ல என்ன பணியோடு செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம். எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ ராஜ கணபதி திரு புற்றுவாய் செல்வி அம்மன் மற்றும் அதனோடு இணைந்த திரு சந்தன மாரியம்மன் திருக்கோவில் நாம் இப்போ இருக்கோம். நான் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிஎஸ் நகர் பகுதியிலிருந்து வந்திருக்கேன். இந்த அம்மன் எங்கே இருக்குது அப்படின்னா கோரம்பள்ளம் அருகே அமைந்துள்ள வடக்கு சிலுக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இந்த அம்பாள் கொலுவிருக்கிறாள். ரொம்ப அற்புதமான சக்தி படைத்த அம்மன். இந்த அம்மனோட சக்திகளை கேள்விப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன். 2022ஆம் ஆண்டு வெகு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு கோவில் கொடை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டும் கோவில் கொடை விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று திருக்கோவில் கொடை விழா நடைபெறும். தற்போது அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் குழந்தைகளால் ஆனி மாதம் வர முடியாது என்கிற காரணத்தால் அம்பாளிடம் உத்தரவு பெற்று அந்த கோவில் கொடை விழாவை வைகாசி மாதம் தற்போது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறையில் இருக்கின்ற சூழலில் அனைத்து குழந்தைகளும் கலந்து கொள்ளும் வாய்ப்பாக அமையும் என்று கருதி அனைத்து பெரியவர்களும் கூடி அந்த கொடை விழாவை வைகாசி மாதம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறார்கள். இந்த அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். ராஜகணபதி ரொம்ப கம்பீரமா வாசல்ல உள்ள வரும்போது ராஜகணபதி கம்பீரமா காட்சி தருகிறார். அம்பாள் 2 அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். அம்பாளுக்கு வெளியே காவல் தெய்வமாக முனீஸ்வரன் சாமியும் வீற்றிருக்கிறார்கள். வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை குறைவில்லாமல் கொடுக்கும் புற்றுவாய் செல்வி அம்மன் மற்றும் ஸ்ரீ சந்தனமாரி அம்மன் அருள் அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனைகளும் செய்து கொள்கிறோம். அன்னதானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கோவில்களிலும் மதிய அன்னதானம் கொடுப்பாங்க. ஒருவேளை அன்னதானம் மட்டுமே நடைபெறும். ஆனால் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா 6 வேளை அன்னதானம். நேற்று இரவு ஆரம்பித்த அன்னதானம் இன்று காலை, இன்று மதியம், இன்று இரவு, நாளை காலை, நாளை மதியம் 6 வேளையும் வெகு சிறப்பான முறையில் அந்த விழா கமிட்டியாளர்கள் அனைவரும் சேர்ந்து உள்ளூர் பக்தர்கள் வெளியூர் பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த அன்னதானத்தை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறார்கள். அந்த மேல கலைஞர்கள் பாவூர் சத்திரம் அருகே அங்கிருந்து தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கிற மேல கலைஞர்கள் சிறப்பான முறையில் தங்கள் பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த அம்பாளுடைய கருணை அற்புதமான கருணை. இதை பார்க்கும் அனைவருக்கும் அம்பாள் அனுக்கிரகம் கிடைக்குமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். என் பேர் காளியப்பன். வடக்கு சிலுக்கம்பட்டி தான், இந்த ஊர் கிராமம் தான். 50 வருஷத்துக்கு முன்னால் கோயில் இருந்தது. இப்போ 2 வருஷமாக நல்ல முறைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். சக்தி வாய்ந்த தெய்வம் புற்றுவாய் செல்வி அம்மன். என் பேர் மலையாண்டி, ஊர் வடக்கு சிலுக்கம்பட்டி. புற்றுவாய் செல்வி அம்மன் கோயில் ரொம்ப மிக சிறப்பான கோயில், சக்தி வாய்ந்த அம்மன். 50 வருஷத்துக்கு முன்னாடி மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருந்தது. இப்போது சில காரணங்களுக்காக கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போது 2 வருஷ காலமாக நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம்.